नमस्ते बच्चों, இன்னைக்கு நம்ம லேர்ன் யூ டெய்லியில் ராஷ்டிரபாஷா பேப்பர் 1 9th रोमन किसी एक पार्ट का सारांश लिखिए 4th पार्ट का सारांश தான் நம்ம பார்க்க போகிறோம். महान संत कवि तिरुवल्लुवर बुक पेज नंबर 214 का 215 214 and 215. இந்த ஒரு வீடியோ பார்த்து நீங்கள் படிச்சிங்கன்னா 10 மார்க்ஸ் நீங்கள் என்ன செஞ்சிடலாம், பக்காவாக எடுத்துடலாம். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு லேர்ன் யூ டெய்லி. ஓகேவா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மீனிங் புரிஞ்சு பைகாட் பண்ணுங்கள், என் கூடிய சேர்ந்து வாசிச்சு ரீட் பண்ண கற்றுக்கோங்க, ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க. ஓகேவா? மகான் சந்த் கவி திருவள்ளுவர், இது வந்து பிப்ரவரி 2020 வந்திருக்கு. திருவள்ளுவர் தக்ஷின் பாரத் கே மகான் சந்த் கவி ஹை. திருவள்ளுவர் தக்ஷின் பாரத்னா தெரியும், சவுத் இந்தியாவோட மகான் சந்த் கவி ஹை. மகான் அப்படின்னா சிறந்த, சந்த் அப்படின்னா துறவி, முனிவர்லாம் மீனிங் இருக்குது. நான் உங்களுக்கு முனிவர்னு சொல்லித்தரேன். கவி அப்படின்னா கவிஞர். திருவள்ளுவர் தக்ஷின் பாரத் கே மகான் சந்த் கவி ஹை. திருவள்ளுவர் சவுத் இந்தியாவோட ஒரு சிறந்த முனிவரான ஒரு கவிஞர் ஆவார். வே தக்ஷின் பாரத் கே கபீர் மானே ஜாத்தே ஹை. அவரை தக்ஷின் பாரத் சவுத் இந்தியாவில் கபீர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கபீர்னா யாரு? நம்ம கபீர் கா தோஹெல்லாம் படிக்கிறோம்ல, அந்த கபீர் அப்படின்ட்டு நம்ம அழைப்போம்மா. மானே ஜாத்தே ஹைனா அழைப்போம்மா, கூப்பிடுவோம்மா. इन्होंने व्यक्ति को जीने का सही रास्ता दिखाया. इन्होंने இவர்தான் व्यक्ति को மனிதர்களுக்கான ஜீனேக்கா மனிதர்கள் வாழ்வதற்கான சஹி ராஸ்தா சரியான வழிய, ராஸ்தான தெரியும் வழிய, திக்காயா காமிக்கிறாரு. इन्होंने व्यक्ति को जीने का सही रास्ता दिखाया. ओकेवा? नेक्स्ट, इनका विचारधा की गृहस्थ भी ईश्वरी आस्था के साथ पवित्र जीवन व्यतीत कर सकता है. इनका विचारधा இவருடைய விசார் அப்படின்னா இவருடைய அந்த வாழ்க்கையின் சில குறிப்புகளை பார்த்தீங்கன்னா, கிரகஸ்த அப்படின்னா குடும்ப வாழ்க்கை. இவர் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டார், கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பி அது உடன், ஈஸ்வரிய ஆஸ்தா கடவுள் நம்பிக்கை, ஆஸ்தான நம்பிக்கை, ஈஸ்வரியான கடவுள் நம்பிக்கை கே சாத் இது மட்டும் இல்லாமல் பவித்ர ஜீவன் வியத்தித் கர் சக்தா ஹை, ரொம்ப புனிதமான வாழ்க்கையை வியத்தித் கர் சக்தா ஹைனா வாழ்ந்திருக்காரு அப்படின்றத அர்த்தம். கபீர் கி தரக், கபீர் மாதிரியே இன்கா ஜன்மபி இவருடைய பிறப்பும் ஜுலாஹா பரிவார் மே ஹுவா. எந்த பரிவார்னா குடும்பம். ஜுலாஹானா நெசவாளி, இவர் வந்து நெசவாளி குடும்பத்தில் பிறந்திருக்காரு. இன்கா சமய ஈஷா பூர்வ 30 से 200 वर्षों के बीच माना जाता है. இவருடைய சமயம், இவருடைய வாழ்ந்த காலம் ஈஷா பூர்வன்னா இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி, கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி, பிஃபோர் தி பர்த் ஆஃப் தி கிறிஸ்ட். ஓகேவா? 30 से 200 वर्षों के बीच माना जाता है. ஸோ 30லேருந்து 200 வருஷம் வரைக்கும் இவர் என்ன செஞ்சுருக்காரு, வாழ்ந்திருக்காரு. இதுக்கு இடையிலான வருஷங்களில் வாழ்ந்திருக்காரு அப்படின்றது மானா ஜாத்தா ஹை, குறிப்பிடத்தக்க ஒன்று, கருதப்பட்ட ஒன்று. இன்கா ஜன்மஸ்தான் மயிலாப்பூர் ஹை. இவருடைய ஜன்மஸ்தான் பிறப்பிடம் மயிலாப்பூர் எங்கே இருக்குது? வெரி குட், சென்னையில் தான் இருக்குது. ஓகேவா? पर மதுரை में ही उनका अधिकांश जीवन बीता. ஆனால் இவர் வந்து மதுரையில் தான் தன்னுடைய அதிகான்ஷ் ஜீவன், தன்னுடைய முழு வாழ்க்கையும் பீத்தா வாழ்ந்திருக்காரு. மதுரை பாண்டிய ராஜாவோं ने तमिल साहित्य की उन्नति के लिए प्रोत्साहन दिया. மதுரை பாண்டியர் ராஜாவோ, மதுரையை ஆண்ட பாண்டிய ராஜாக்கள் தமிழ் சாகித்யக்கு உன்னதி கெளியே, சாகித்யனா இலக்கியம், தமிழ் இலக்கியத்தின் முன்னேற்றத்திற்காண்டி, உன்னத்தின முன்னேற்றம், ப்ராக்ரஸ், சாகித்யனா இலக்கியம், லிட்ரேச்சர். ஓகேவா? தமிழ் இலக்கியத்தின் முன்னேற்றத்திற்காண்டி புரோத்சாகன் தியா. புரோத்சாகன் அப்படின்னா உற்சாகம். ஓகேவா? இவர் தான் என்ன செஞ்சிருக்காரு, தமிழ் இலக்கியத்திற்கான முன்னேற்றத்திற்காண்டி இவர் வந்து உற்சாகமாக. नेक्स्ट, यहीं पर वल्लुवर रचित तिरुकुरल को महान ग्रंथ की मान्यता मिली. यहीं पर இங்கே தான் வள்ளுவருடைய திருக்குறள் அப்படின்றது தெரியுங்களா? மகான் கிரந்த் ஒரு சிறந்த நூல், கிரந்தனா புத்தகம்,
மானியத்தா மிலி கிடச்சிச்சு, வெளியிட்டார், எழுதினாரு. ஓகேவா? ஜி கிரந்த் கித்தாபு ரெண்டுமே ஒன்று தானா ஜி? ஆமாம், ரெண்டுமே புத்தகன்ற மீனிங் தான். பட் கிரந்த்னா இந்த புராணம் சம்மந்தமான ரொம்ப புனிதமான நூல்கள் லைக் பைபிள் இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம், கிரந்தன்னு சொல்லணும். கித்தாப்னா நம்மளுடைய நார்மல் டெக்ஸ்ட் புக்ஸ், அதாவது நம்ம இப்போ எடுக்கக்கூடிய ஹிந்தி புக்ஸாக இருக்கட்டும் இல்லை உங்கள் ஸ்கூல் புக்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் கித்தாபுன்னு சொல்லணும். சரியா? புராணங்கள் ரொம்ப புனிதமான நூல்களை கிரந்தன்னு சொல்லணும். ஓகேவா? இந்த டவுட் கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். नेक्स्ट तिरुवल्लुवर ने अपने ग्रंथों में जीवन के मूल्य पर महत्व दिया. திருவள்ளுவர் வந்து अपने ग्रंथों में தன்னுடைய புத்தகத்தில் ஜீவன் கே மூல்யம், ஜீவன் வாழ்க்கையினுடைய மூல்யோன மதிப்பை மகத்துவ தியா ஹே இம்பார்ட்டன்ஸ், நம்ம வாழ்க்கையை வந்து வாழ்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன செஞ்சுருக்காரு, கொடுத்துருக்காரு. இசி காரன், இந்த காரணத்தினால தான் கபீர் கா உத்தர் பாரத் கா திருவள்ளுவர் और திருவள்ளுவர் को दक्षिण भारत का कबीर कहते हैं. இந்த காரணத்தினால கபீரை உத்தர் பாரத் நார்த் இந்தியாவில் என்ன கபீரை என்னன்னு கூப்பிடுவாங்கன்னு தெரியுமா, திருவள்ளுவர்னு கூப்பிடுவாங்களாம். அவர் திருவள்ளுவரை தக்ஷின் பாரத் சவுத் இந்தியா, ஓகேவா, தென் இந்தியாவில் கபீர் அப்படின்ட்டு கூப்பிடுவாங்களாம். ஓகேவா? திருக்குறள் மே குல் குல் 1330 தோஹே ஹை. திருக்குறளில் மொத்தம் குல்லுன்னா டோட்டல், மொத்தம் சவுத் இந்தியாவில் திருவள்ளுவரை கபீர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டோமா? ஸோ குல் அப்படின்னா டோட்டல், மொத்தம் 1330 தோஹே. ஜி தோஹேனா கபீர் ரஹீம் இவங்க எழுதினதால ஜி தோஹேன்னு நம்ம ஒத்துக்கலாம். இவர் எழுதினதை எப்படி ஜி தோஹேன்னு சொல்லணும் அப்படிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது. தோஹேனா ஒரு தோஹேல 2 அடி இருக்கணும், 2 லைன்ஸ் இருக்கணும், அதைத்தான் தோஹேன்னு சொல்லுவோம். அது கபீராக இருக்கட்டும், ரஹீமாக இருக்கட்டும், இல்லை திருவள்ளுவராக இருக்கட்டும், தோஹேனா பேசிக்காக 2 அடி கொண்ட ஒரு பாடலை தான் தோஹேன்னு சொல்லணும். ஓகேவா? 1330 தோஹே ஹை, 1330 குறள்கள் இருக்குது. ஜின்கோ அதில் 10 தோஹே கே ஹிசாப், 10 தோஹே 10 குறள்களை ஹிசாப் இவர் என்ன செஞ்சுருக்காரு, கணக்கு பண்ணி 133 अध्याय में विभाजित किया गया है. 133 அத்தியாயம்னா அதிகாரங்களாக இவர் என்ன செஞ்சுருக்காரு, பிரிச்சிருக்காரு, பங்கு வச்சிருக்காரு. ஸோ 1330 குறள்கள் மொத்தம் இருக்குது. அதில் 10 தோஹேவா, ஒவ்வொரு அதிகாரத்துக்கு 10 தோஹேவா கணக்கு பண்ணி 133 அதிகாரங்களை இவர் என்ன செஞ்சுருக்காரு, கொண்டு வந்திருக்காரு. ஓகேவா? प्रधान रूप से यह ग्रंथ 3 घंटों में बांटा गया है. प्रधान रूप से ரொம்ப முக்கியமான வகையில் यह ग्रंथ இந்த நூல் 3 घंटों में 3 घंटों பார்ட் பிரிவுகளா பாண்டா கயா ஹை பிரிக்கப்பட்டுள்ளது. வே ஹை அவை தர்ம அர்த்த காம். நம்ம இப்போ திருக்குறள்லையே ஃப்ரண்ட் பேஜ் எடுத்தோம்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்லாம் இருக்குல்ல, அதை தான் சொல்கிறாங்க. தர்ம அர்த்த காம். தர்மனா அறத்துப்பால், அர்த்தனா பொருட்பால், காம் அப்படின்னா இன்பத்துப்பால். உன்கா விஸ்வாஸ், அவருடைய நம்பிக்கை என்னவென்றால் தர்ம அர்த்த காம் இன் तीनों का पालन सही ढंग से करने पर मोक्ष ही प्राप्त होगी. இந்த அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், இந்த 3 இதையும் நம்ம பாலன், இந்த 3 நம்ம கடைபிடிச்சோம்னா சஹி டெங் சே கர்னே பர், சரியான முறையில் நம்ம கடைபிடிச்சோம்னா மோக்ஷகி பிராப்தி ஹோகி, மோக்ஷத்தை நம்மளால் அடைய முடியும். பிராப்தி ஹோம்னே அடைய முடியும். ஓகேவா? नेक्स्ट திருவள்ளுவர் ने बड़े बड़े विषयों को छोटे छोटे पदों में लिखा है. திருவள்ளுவர் வந்து பெரிய பெரிய விஷயத்தை கூட छोटे छोटे பதம், சிறிய ரொம்ப சிறிய லைன்ஸ், பதம்னா லைன்ஸ்னு என்ன செஞ்சுட்டாரு, எழுதி முடிச்சிட்டாரு. வளவலன்னு இழுக்காமல் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டாரு அப்படின்றத இந்த லைனில் சொல்கிறாங்க. इसलिए திருக்குறள் का गागर में सागर भरने जैसा माना जाता है. ஸோ அதனால தான் திருக்குறளை गागर में सागर அப்படின்னா என்ன மீனிங்னா, ஒரு சின்ன குறளில், ஒரு சின்ன லைன்ஸில், ஒரு குறுகிய குறளில் சாகர் ரொம்ப பெரிய விஷயத்தை அவர் சொல்லிட்டார்ல. எப்படி வந்து ஒரு சின்ன குடத்துல நிறைய கடல் அளவு தண்ணியை எப்படி நிரப்ப முடியாதோ அதை இவர் வந்து செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிறிய குடத்தில் கடல் தண்ணியை எப்படி நிரப்ப முடியாதோ அது போல் இவர் என்ன செஞ்சுருக்காரு, குறளை வந்து என்ன
பெரிய பெரிய விஷயமா இழுக்காம சின்ன சின்னதாக அழகாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டாரு. காகர் மே சாகர்னு ஒரு குடத்துல எப்படி கடலை இழுக்க முடியாதோ அது மாதிரி இவர் என்ன செஞ்சுருக்காரு, எழுதியிருக்காரு. குறளை ரொம்ப சின்ன லைன்ஸில் எழுதிட்டாரு அப்படின்றதான் சொல்கிறாங்க. மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என் கூட ரீட் பண்ணுங்கள். महान संत कवि तिरुवल्लुवर। तिरुवल्लुवर दक्षिण भारत के महान संत कवि है। वे दक्षिण भारत के कबीर माने जाते हैं। इन्होंने व्यक्ति को जीने का सही रास्ता दिखाया। इनका विचार था कि गृहस्थ भी ईश्वरीय आस्था के साथ पवित्र जीवन व्यतीत कर सकता है। कबीर की तरह इनका जन्म भी जुलाहा परिवार में हुआ था। इनका समय ईसा पूर्व 30 से 200 वर्षों के बीच माना जाता है। इनका जन्म स्थान महिलापुर है, पर मदुरई में ही उनका अधिकांश जीवन बीता। मदुरई पांड्य राजाओं ने तमिल साहित्य की उन्नति के लिए प्रोत्साहन दिया। यहीं पर वल्लुवर रचित तिरुकुरल को महान ग्रंथ की मान्यता मिली। तिरुवल्लुवर ने अपने ग्रंथों में जीवन के मूल्यों पर महत्व दिया है। इसी कारण कबीर को उत्तर भारत का तिरुवल्लुवर और तिरुवल्लुवर को दक्षिण भारत का कबीर कहते हैं। तिरुकुरल में कुल 1320 दोहे है, जिनको 10 दोहे के हिसाब से 133 अध्याय में विभाजित किया गया है। प्रधान रूप से ये ग्रंथ 3 घंटों में बांटा गया है। वे हैं धर्म अर्थ काम। उनका विश्वास है कि धर्म अर्थ काम इन तीनों का पालन सही ढंग से करने पर मोक्ष की प्राप्ति होगी। तिरुवल्लुवर ने बड़े बड़े विषयों को छोटे छोटे पदों में लिखा है, इसलिए तिरुकुरल को गागर में सागर भरने जैसा माना जाता है। இங்கே பாருங்களேன், நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, வியக்தி அப்படின்றத நம்ம இந்த மாதிரி கூட எழுதலாம். ஓகேவா? அதனால் நீங்கள் ஒரி பண்ண தேவையில்ல. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதுலேருந்து ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ஆன்சர் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஸோ கொஸ்டின் என்னென்னா, திருவள்ளுவர் का जन्मस्थान क्या है? ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். வெரி குட். திருவள்ளுவர் का जन्मस्थान மயிலாப்பூர் है. ஆன்சர் என்னென்னா மயிலாப்பூர். ஓகேவா? நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். Thank you for watching.